Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபையான இந்த காலை வேளையிலே இரக்கத்தையும் தயவையும் எங்களுக்கு காண்பிக்கிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிற பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். எங்கள் அன்பின் இரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தத்திலே பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ரிபா கதரா கபகரு தரானியா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். வல்லமை உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கமுள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை காத்து நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, உலகத்தில் எத்தனையோ போராட்டங்களும் ஆண்டவரே, பயங்கரமான காரியங்களும் திடுக்கிடத்தக்க சமயங்களும் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே எங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிற எங்கள் தேவன், கிருபையை வைத்திருக்கிற தேவன், பரிசுத்தத்தை எங்கள் மத்தியிலே கட்டளையிட்டிருக்கிற தேவன், எங்களை வழுவாமல் நடத்துகிற நம்முடைய அநாதி கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை எல்லா விதத்திலும் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களை எந்த காரியத்திலும் கைவிடாமல் நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ரூவாவே, யெகோவா ரப்பாவே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஷாலோமே, யெகோவா மெக்காதீஸ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய நாமங்களை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் ராஜாவாகிய கர்த்தர் எங்களை பார்க்கும்படியாய் நீர் வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களோடு இடைபடும்படியாய் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆண்டவரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையை வைத்து எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரக்கத்தையும் தயவையும் எங்களுக்கு காண்பித்து எங்களை நன்மையினால் கிருபையினாலே முடிசூட்டி எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகிய உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே இந்த ஜபத்திலே பங்கு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்விலே நல்லவராக இருந்து போதுமானவராக இருந்து பெரியவராக இருந்து நம்மை நடத்தி வருகிறார். தொடர்ந்து நாம் எஸ்ராவிலே 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறோம். அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த கொஞ்சத்தில் என்று சொல்லுகிறதான வார்த்தைகளை வைத்து நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே கூட கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்க தேவன் விரும்புகிறார் என்று உண்மையை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய தீர்க்கதரிசியாகிய செமாயாவை கொண்டு சொல்லுகிறார். அதாவது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் குமாரன் சாலமோன், சாலமோனுடைய குமாரன் ரெகெபெயாம். இந்த ரெகெபெயாம் கர்த்தருக்கு பிரியமாய் இல்லாமல் ஜனங்கள் மூப்பர்கள் முதிர்ந்த வயதுள்ளவர்கள் ரெகெபெயாம் இடத்திலே விண்ணப்பம் வைத்தார்கள். உங்க தகப்பன் வரியை அதிகமாய் போட்டு மக்களை நெருக்குகிறார், நீங்க வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரெகெபெயாம் சொன்னது, ஒரு 3 நாள் கழித்து வாருங்கள், உங்களுக்கு மறு உத்தரவு சொல்லுகிறேன். அதற்குள்ளாக இந்த ரெகெபெயாம் மூப்பருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறதை மறுத்து தன்னோடு இருக்கிற வாலிபர்களை விசாரிக்கிறார். அந்த வாலிபர்கள் சொன்னாங்க, உங்க தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலாம் உன்னுடைய சுண்டு விரல் கனமானது என்று சொல்லுங்க. அப்படி வரி கட்டலனா
தேள்களை கொண்டு தண்டிப்பேன் என்று சொல்லும்படியாக சொல்லுகிறார். அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த ரெகெபியாமுடைய காலத்திலே இஸ்ரவேல் தேசத்தை இரண்டாக உடைக்கிறார். 10 கோத்திரங்களை யெரொபெயாமின் கையிலே கொடுத்து விடுகிறார். சாலமோன் இருந்த நாட்கள் எல்லாம் யெரொபெயாம் உயிருக்கு பயந்து அந்நிய தேசத்திலே போயிருந்தார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆலோசனையை இந்த ரெகெபியாம் தட்டி விட்டார், மூப்பருடைய ஆலோசனை. ஆகவே அவர் எல்லாரும் சேர்ந்து யெரொபெயாமை அழைப்பித்து 10 கோத்திரங்களை அவர்கள் பிரித்து கொண்டு போய்விடுகிறார்கள். 2 கோத்திரம் மாத்திரம்தான் இந்த ரெகெபியாமோடு இருக்கிறார். பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரமும் தான் நிற்கிறார். மற்ற கோத்திரங்கள் எல்லாம் பிரிந்து போய்விட்டார்கள். அநேக நேரங்களிலே ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நீதிமொழிகளிலே சொல்லியிருக்கிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலேயும் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், ஆலோசனை இல்லாத இடத்திலேயும் ஜனங்கள் சீர்கெட்டு போவார். ஆகவே இந்த நாட்களிலே அநேகர் ஆலோசனைகளை கேட்கிறதை தவிர்த்து தங்களுக்கு தாங்களே சொந்த ஆலோசனைக்காரர்களை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாறி போகிறார்கள். ஆலோசனை தட்டுவது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அநேக ஆலோசனைகள் வேதத்தோடு ஒப்பிடாமல், ஆவிக்குரிய ஜீவியத்தோடு ஒப்பிடாமல், நம்ம மனசுல தோன்றினதை எல்லாம் விரும்பி போவதனாலே அநேகர் கெட்டு போகிறார். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை உதாசீனப்படுத்துகிறவர்கள், கொஞ்ச நேரம் கிருபையை தட்டுகிறவர்கள், கொஞ்ச நேரம் கிருபைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாதவர்கள் இந்த ரெகெபியாமை போல மாறிவிடுவார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஆலோசனைகள் ஜெயம் கொடுக்க வேண்டும். அநேகருடைய ஆலோசனைகள் இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சித்தி பெறும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த ரெகெபியாமின் மேலே பாருங்க, ரெகெபியாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோடு இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். நம்ம கூட அநேகர் அப்படிதான். கஷ்டப்படும் போது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது நம்முடைய ஜபங்கள் வித்தியாசமாயிருக்கும், நம்முடைய வேத வாசிப்புகள் வித்தியாசமாயிருக்கும். பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுவோம், பொருத்தனை பண்ணி வேதத்தை வாசிப்போம், பொருத்தனை பண்ணி ஊழியம் செய்வோம். ஆனால் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த பிறகு அதை விட்டு விடுகிறோம். இது நம்முடைய நேதியாக மாற்றிக்கொள்கிறோம். கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்கிறோம். ஆனால் அந்த இக்கட்டும் நெருக்கமும் உபதிரவம் கொஞ்சம் மாறின உடனே ஊழியக்காரனை தேடாமல், கர்த்தரை தேடாமல், தங்களுக்கு பொல்லாத ஆலோசனை சொல்லுகிற துன்மார்களுடைய ஆலோசனைகள், பாவிகளுடைய வழிகள்,
பரியாசக்காரர் உட்காரம் இருக்கிற இடங்களை தான் தேடிக்கொள்ளுகிறார். அப்படிதான் இந்த ரெகெபெயாம் சாலமோனுடைய குமாரன் அழகாய் சொல்லுகிறது, ராஜ்யத்தை பலப்படுத்தி திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விடுகிறான். இரண்டாவது என்ன செய்யறான் பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறார்கள். ராஜாவாகிய ரெகெபெயாம் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். இதுவரைக்கும் சாலமோன் இருக்கிற வரைக்கும், அவனுக்கு பிறகு கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கை கொண்ட வரைக்கும் பக்கத்துல அக்கத்துல யாரும் எதிரிகள் இல்லாம, சண்டை போடுகிறவர்கள் இல்லாம, நாட்டிலே யுத்தங்கள் இல்லாம அவர்கள் திடப்பட்டார்கள், பலப்பட்டார்கள். எந்த ஒரு நாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த ஒரு ராஜ்யத்தையும் எடுத்துக்கொண்டால் யுத்தங்கள் வரும்போது பொருளாதாரம் நலிவடையும். நம்ம வீட்டுல கூட யுத்தங்கள் வரும்போது நம்முடைய பொருளாதாரம் நலிவடையும். குடும்பத்திலே உறவுகள் மத்தியிலே நாம் சண்டை செய்கிறவர்களாய் இருந்தால், சண்டைக்காரராய் இருந்தால் நம்முடைய பொருளாதாரம் மேன்மை அடையாது, வீழ்ச்சி அடையும். எந்த நாடும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய தேசத்திலே திட்டங்களை தீட்டி, திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நடுவிலே ஒரு நல்ல கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்படி கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கு சில ஆலோசனைக்காரர்கள் அவசியம். சில குழுக்களை வைத்து ஆலோசனை செய்து முடிவெடுத்து செயல்படும் போது கர்த்தர் இந்த தேசத்தை சரியாக நடத்துவார், குடும்பத்தை சரியாக நடத்துவார், பிள்ளைகளை சரியாக நடத்துவார். ஆகவே இந்த ரெகெபெயாம் ராஜ்யம் திடப்பட்ட உடனே, அவன் தன்னை பலப்படுத்தி கொண்ட உடனே, இஸ்ரவேலருடைய தேவனாகிய கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறார். நீங்கள் எரேமியாவிலே இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா 14ஆம் அதிகாரமா, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரமா என்று நாம் பார்க்கும்போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேசம் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தால், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். பாருங்க 3வது வசனம். அவனோடு கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள்
எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தாங்க. சாலமோன் இருக்கிற வரைக்கும் இவங்க பேருங்க எங்கேயும் அடிப்படல. அவன் மேல எந்த எதிரிகளும் வரல. பாருங்க, அப்பொழுது செமையா தீர்க்கதரிசி ரெகோபெயாம் இடத்துக்கும் சீஷாக்கு நிமித்தம் எருசலேமில வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். செமையா தீர்க்கதரிசி வந்து ரெகோபெயாமுக்கும் மூப்பர்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார். உடனே தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து தங்களை தாழ்த்துகிறார்கள். 7வது வசனம் பாருங்க. அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேமில் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயம் காட்டுவேன், கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி யுத்தங்கள் சண்டைகள் வரும்போது தேவனுடைய ராஜாக்கள் தங்களை தாழ்த்தின போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் பண்ணினார். அதைதான் 2 நாளாகமும் 16:9 சொல்லுகிறது. தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலவே 2 நாளாகமும் 7:14 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், சுபிட்சத்தை கொடுப்பேன், நோயற்ற வாழ்வை கொடுப்பேன், நோயற்ற ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போதெல்லாம் இந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்மேல் வைத்து நமக்கு சகாயம் கிடைக்க பண்ணுகிறார். நம்ம தேவனுடைய சமூகத்திலே செபிக்க, யாபேஸ் தன் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி நம்முடைய கரத்தை என் மேல் வைத்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். 1 நாளாகமும் 4:10. அப்படி வேண்டிக் கொண்ட போது அவன் வேண்டுதலை கேட்டு தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அவனுக்கு சகாயராயிருந்தார். ஆகவே இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சகாயத்தை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சகாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சகாயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிரும். யாருக்கு சகாயம் கிடைக்கிறது? இந்த கொஞ்ச நேரம் கிருபையை தன் வாழ்க்கையில பெற வேண்டும் என்று தன்னை தாழ்த்தும் போது நம்ம செபிக்கணும்.
அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போதும் சாப்பாட்டுக்கு நேரா கையை நீட்டி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கினேன் என்று சொன்னீங்களே, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் எனக்கு செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அனுதினம். ஆகவே நமக்கு தேவன் சகாயராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷேகா தீனாமா கராதானாமாதியா. கர்த்தர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். சங்கீதம் 22 சங்கீதம் 19வது வசனம் இப்படியாய் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதே, என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் என்று சொல்லுகிறார். பட்டயம் என்று சொல்லும்போது யுத்தங்களை காட்டுகிறது. நாய்கள் என்று சொல்லும்போது சண்டையை காட்டுகிறது. இந்த நாய்கிட்ட ஒரு பொல்லாத குணம் இருக்கு. தானும் திங்காது, திங்கிற நாய்களுக்கும் இடம் கொடுக்காது. அப்படியே போனாலும் போயிடுமே தவிர மற்ற யாரும். அதே மாதிரிதாங்க இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே சண்டைகள் நம்முடைய நன்மைகளை தடுக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் வருகிற கருத்து வேறுபாடுகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்துகிறது. ஏனென்றால் நாம் கொஞ்ச நேரம் கிருபையை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய அறிவை, நம்முடைய புத்தியை, நம்முடைய திறமையை, நம்முடைய காரியங்களை நாம் சார்ந்து கொள்ளும் போது நாம் நன்மைகளை இழந்து போகிறோம். இந்த ரெகபெயாம் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். செமையா திரும்பவும் வந்து சொல்லுகிறான், இந்த தேசத்தை அழிப்பதில்லை, சீஷாக்கின் கையிலே ஒப்பு கொடுப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதுதான் சகாயம். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஹோப், காட்ஸ் ஹோப். We need God's hope. We needed God's hope. Favor. அன்பானவர்களே, நமக்கு தேவனுடைய சகாயம் கிடைக்க வேண்டும். தேவனுடைய மகிமையான ஃபேவரபிளான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த கொஞ்ச நேரம் கிருபை நமக்கு சகாயம் செய்யும்படி அது தீவிரித்து நம்மிடத்திலே வரும். ஆகவேதான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெலன் ஓட்டை போல காய்ந்து போய்விடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்சம் சகாயம் நமக்கு கொடுக்கிற இடம் அவருடைய கிருபை. ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். இந்த கொஞ்ச நேரம் கிருபை நமக்கு சகாயத்தை கொண்டு வரும். இரண்டாவதாக சங்கீதம் 28
7 இப்படியாய் நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு. ஜெபம் 1வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, என் கண்மலையாகிய கர்த்தாவே, Lord is my mountain. இயேசுதான் என் கண்மலை, மற்ற எல்லாம் வெறும் மணல் தரை. இந்த கொஞ்ச நேரம் கிருபை உள்ளவங்க தன் வீட்டை கண்மலையின் மேலே கட்டினவர்களுக்கு ஒப்பாயிருப்பார். அழகான செபிக்கிறான் பாரு, என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறார். ஒரு ஓகாரம் வருகிறது. என் கண்மலையாகிய கர்த்தர் என்று சொல்லாம என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனத்துல பாருங்க, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக என் கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கைகளை விரிக்கிறேன். இந்த அனுபவம் இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக தன்னை தாழ்த்துகிறவிடத்திலேதான் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே 7வது வசனம் ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடி 6வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஹலோ, ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். Jesus cares for you. Jesus cares for me. கவனிக்கிறார். இன்ச் பை இன்ச்சா ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். ஆகவேதான் அடுத்த ஜெபம் சொல்றார், கர்த்தர் என் கண்மலையும் கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். 3வதாக சங்கீதம் 40:13, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யார் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்கும். முதல் வசனம் தான் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில கொடுத்தார். அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார். நம்ம சகாயம் பெற்றிருந்தோம்னா அநேகர் அதை கண்டு கர்த்தரை என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எண்ணிக்கை கடங்காத தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம், எண்ணிக்கடங்காத அக்கிரமங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம் அல்லது தொடர்ந்து பிடிக்கலாம்.
நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு நம்ம தலைமயிரிலும் அது அதிகமா இருக்கலாம். நம் இருதயம் சோர்ந்து போகலாம். ஆனால் நம்மை தாழ்த்தும் போதெல்லாம் கர்த்தர் கொஞ்ச நேரம் கிருபையை நம் மீது விளங்க பண்ணி எல்லா எண்ணிக்கை கடங்காத தீமைகளை நம்மை சூழ்ந்துடாதபடிக்கு அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். அக்கினி மதிலாக கிருபையாக அப்படியே எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல நம்மை சூழ்ந்திருந்து எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பிராணனை வாங்க தேடுகிற எதுவாந்தாலும் நம்ம வெட்கப்பட மாட்டோம். அவைகள் வெட்கப்பட்டு நாணி தீங்கு செய்கிறத நினைச்சு முடியாம வெட்கப்பட்டு ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா ஓடுவான். நீயோ நிமிர்ந்து நிற்பாய். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு ஜெபம் 4வதா 5வதா? 5வதாக 4வது. சாரி, சங்கீதம் 71:12. தேவனே எனக்கு தூரமாகாதே, தூரமாயிராதே. என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரி. அவர்கிட்ட கெஞ்சம் கூப்பணும். சகாயம் பண்ண தீவிரி. ஏங்க அவர் சகாயம் பண்ண தீவிரிக்கணும்? மற்றவங்க சொல்லுவாங்கல்ல, தேவன் அவனை கைவிட்டார். அவனை நம்ம தொடர்ந்து பிடிக்கலாம். அவனுக்கு எந்த ஓப்பு இல்ல, அவன் அனாத பையன், அவன் அச்சா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு மற்றவங்க சொல்ற போது நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, எனக்கு தூரமாயிராதேயும் ஆண்டவரே, என்னை விட்டு போகாதிரும் ஆண்டவரே. எம்மாவு சீசர்கள் சொன்னாங்க, இன்றைக்கு இந்த ராத்திரி எங்களோட தங்கியிரும் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர் அப்பத்தை வாங்கி பிட்டு கொடுத்தார், கண்கள் திறக்கப்பட்டது. தீவிரிய சொல்லும் ஆண்டுடைய சகாயம் நமக்கு வேணும். கெஞ்சனும், தாழ்த்தணும். அதற்கு சகாயம் கிடைக்க தாழ்த்தணும். 5வதாக சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 109:26 சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், நமது கிருபையின்படி என்னை ரட்சியும். ஜெபம், சகாயம் பண்ணும், உடைய கொஞ்ச நேரம் கிருபையின்படி என்னை ரட்சியும் என்று அவன் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். Beloved sister and brother, our God is comforter. Our God is majesty. Our God is mighty one. Our God is refuge for each and everyone. Our God is wonderful God. Jesus is Savior to all nations. இதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போதெல்லாம், நம்முடைய இயலாமைகளை அப்படியே அவர் சமூகத்துல போய் சொல்லும் போதெல்லாம், இளையகுமாரனுடைய தகப்பன் அவன் மேல் இரக்கம் செய்து தன் வீட்டில விருந்து வைத்தது போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்த வல்லமையும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கணும். இந்த ரெகொபெயாம் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். கர்த்தர்
அங்கே இரக்கம் செய்தார், அங்கே தயவு செய்தார். ஆனா ஒரு பெரிய தப்பு நடக்குது. சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகள் போஜன பலியையும் நினைத்தையும் கொல்ல மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்னிருந்த பிரகாரத்தின் நடுமையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி சமாதான பலிகளை நினைத்தையும் அதில் செலுத்தி வந்தார். என்ன நடக்கிறது என்றால், அங்கிருந்த பனிமுட்டுகளை எல்லாம், தங்கத்தினாலே செய்யப்பட்ட பனிமுட்டுகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானா உங்களுக்கு சரியாக புரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பார்வைக்கு எப்பொழுது ஆகாத காரியங்களை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு சத்துருவாக மாறிவிடுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம்மை எதிர்த்து வருகிற எல்லா சீஷாக்களும் சிரேசாக்களும் தவிடுபடியாவதற்கு ஒரே ஒரு காரியம், நம்மை தாழ்த்துவதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தானே தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது ரெகொபெயாமுக்கு இரக்கம் காட்டி அவனை சீஷாக்கின் கையில ஒப்பு கொடுக்காமல் எல்லாவற்றையும் தப்புவிக்கிறார். ஆனா இந்த ரெகொபெயாம் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாலும் 9வது வசனம், அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டான். இங்க ரெகொபெயாம் உயிர் தப்பனா போதும்னு இருந்திருக்கிறான். ஆனா பொருளாதாரத்தை இழந்துடுறானே. நம்ம உயிரும் தப்புவிக்கப்படணும், நம்முடைய ஜீவன் மீட்கப்படணும், நம்முடைய பொருளாதாரமும் நலிவடையக்கூடாது, நம்முடைய கையின் பிரயாசங்கள் வீணாக போகக்கூடாது, நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் இழந்து போகக்கூடாது. அவன் கையின் பிரயாசங்களை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சகாயம் பெற்றது மெய்யானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை தாழ்த்தி இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பற்றி கொண்டால் கர்த்தர் நம்மை அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பார், அநேகத்திலே மேன்மையாக வைப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்த்தும் போது கர்த்தர் தேசத்திலே சேமத்தை கொடுக்கிறார். நம்முடைய சரீரத்திலே, குடும்பத்திலே, எல்லாவற்றிலும் ஒரு சேமம். நாம் தைரியமாக கர்த்தரிடத்திலே தாழ்த்தி கிருபையை கெஞ்சுவோம். கிருபை அளிக்கிற தேவன் நம்மை பாதுகாப்பார். நமக்கு எந்த கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லுகிறது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் சூழப்பட்டிருக்கிறோம். அக்கினி மதிலாக கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார்.
பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பார். கொஞ்ச நேரம் கிருபையை பெறுவதற்கு ரெகொபெயாமை போல நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை அளித்து சீஷாக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி நானே தேவன் என்று நம் நடுவில் விளங்க பண்ணுவார். ஆகவே நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வலது கரத்தை உயர்த்தி என்னோட ஜெபம் பண்ணு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி சொல்லி செபிக்கிறேன். தகப்பனே, நான் உம்முடைய பிரமாணங்களை விட்டுவிடாதபடி, உம்முடைய இரக்கங்களை விட்டுவிடாதபடி, உம்முடைய தயவை நான் விட்டுவிடாதபடி, என் திறமையை நம்பி, என் அறிவை நம்பி, என் பொருளாதாரத்தை நம்பி, என் சம்பளத்தை நம்பி, என் வருமானங்களை நம்பி உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறதை விட்டு விடாமல் உம சமூகத்தில் என்னை தாழ்த்தி செபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஞானம் குறைவுள்ளது, என் அறிவு குறைவுள்ளது, என் வருமானம் குறைவுள்ளது, என் திறமை எல்லாம் குறைவுள்ளது. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் கிருபை என்னை தாங்கட்டும். ரெகொபெயாமுக்கு இறங்கின தேவன் எங்களுக்கு இறங்கி எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா சீஷாக்களை முறியடித்து ராஜ்யத்தின் மகிமைக்காக நாங்கள் வாழ இந்த கிருபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.